எல்லாருக்குமே லக்ஸுரி ஐட்டம்ஸ் மேல ஒரு எப்படியாச்சும் அது வாங்கணுன்ற ஒரு இம்பாக்ட் அது மேல ஒரு அட்ராக்டிவ்னஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே, லக்ஸுரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னலாம் செய்யணும்? என்னலாம் திங்க் பண்ணணுன்ற விஷயத்த நம்ம பார்க்க கூட மாட்டோம். ஓகே, என்ட்ட வந்து ஒரு 3000 ஒரு 5000 எனக்கு அதெல்லாம் லக்ஸுரி ஐட்டம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5000க்கு ஒரு ஷர்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு லக்ஸுரியான ஐட்டம் என்ன பொறுத்தளவு. ஸோ அ மேஜர்லி எல்லாருக்குமே அப்படித்தான். ஓகே, அந்த ஒரு திங்ஸ நான் வாங்குறதுக்கு முன்னாடி என்னலாம் யோசிக்கணும்? என்ட்ட உடனே ஒரு 5000 கஷ்டப்பட்டு ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் எப்படியோ காச பெரட்டி சேவ் பண்ணி, அப்பாட்ட வாங்கி, அம்மாட்ட வாங்கி, நான் எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி ஒரு 5000 கொண்டு வந்துட்டேன். உடனே கொண்டு வந்துடனோனே நான் உடனே போய் அந்த லக்ஸுரி ஐட்டம் வாங்குனேன் அப்படின்னா, இட்ஸ் அ டோட்டல் இம்பேக்ட். அது மாரி தேவையில்லாத ஒரு விஷயம். அத வாங்குன பிறகு என்ன ஒரு விஷயம் நமக்கு அதுலருந்து கிடைச்சுச்சு? என்ன ஒரு வேல்யூ அதுலருந்து எனக்கு கிடைச்சுச்சு? அதுல என்னோட லைஃப்ல என்ன ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்ற விஷயத்த நான் நெனச்சு கில்ட் ஆயிருவேன். ஸோ இந்த மாரி எல்லாருமே யோசிப்பாங்களான்னு கேட்டா, மேபி தெர்ல. பட் மேஜர் ஆஃப் த மிடில் கிளாஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் இதான் யோசிப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல மையப்படுத்தி நான் பேசப் போறேன். ஃபர்ஸ்ட் திங் ஃபினான்ஷியல் இம்பாக்ட். அந்த ஒரு விஷயத்த வாங்குறனால நமக்கு ஃபினான்ஷியலி நம்மளோட ஃபினான்ஸ்ல என்ன அடிபடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் ஒரு 5000 நான் வந்து என்னோட எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் சொல்றேன். இது மாரி உங்களோட லைஃப்ல என்ன வச்சு எத வாங்குனா எந்த மாரி ஃபினான்ஷியலா அஃபெக்ட் ஆகும்ன்றத நீங்க தான் திங்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினான்ஷியல் இம்பாக்ட். அந்த இம்பாக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, 5000 வாங்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து அந்த 5000 வச்சு வேற எது வேணா பண்ணியிருக்கலாம். ஒரு புது கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கலாம். ஒரு லேப்டாப் ஏதாச்சும் ஒண்ணு அதுல ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் வாங்கி நான் அத யூஸ் பண்ணியிருக்கலாம். என்னோட ஸ்டடீஸ்க்கு அத யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இது எதுவுமே பண்ணாம அந்த இத அந்த 5000 எடுத்துட்டு போய் ஒரு ஷர்ட் வாங்கிட்டேன். ஓகே, அது மேபி எந்த பிராண்டா வேணா இருக்கட்டும். பட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் வாங்கிட்டேன் அப்படின்னா, அது ரொம்ப தப்பு. ஸோ என்னோட ஃபினான்ஷியல் அது எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, நான் வந்து அத நெனச்சு ஃபர்ஸ்ட் ஒண்ணு நெனச்சு அது கில்ட் ஃபீல்லயே இருப்பேன். அது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், அந்த அந்த காச வச்சு நான் வேற ஏதாச்சும் வாங்கியிருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட். அது செகண்ட் ஓவர் திங்க் போயிட்டு இருக்கும். தேர்ட் ஒன், அந்த ஷர்ட்ட மறுபடியும் பார்க்குறப்ப எனக்கு அத வச்சு ஒரு ஓவர் திங்க் போகும். இதுல என்ன அப்படி இருக்கு அப்படின்ற மாரிக்க. ஓகே, ஃபோர்த் ஒன், ஆக்சுவலி இதெல்லாம் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கலாமே அப்படின்னு நீ சொல்லலாம். அதத்தான் நானும் செய்றேன். இப்பயே யோசிச்சிரணும். அந்த லக்ஸரி ஐட்டம் ஒண்ணு வாங்குறதுக்கு முன்னாடி. ஓகே, இது வந்து நான் ஷர்ட்டுக்கு மட்டும் சொல்லல. கார், பைக் எது ஒரு லக்ஸரி ஐட்டமா இருந்தா வாங்கணும் சரி. அதுக்கு முன்னாடி இத யோசிச்சு ஆகணும். ஃபினான்ஷியல் இம்பாக்ட். உங்க ஃபினான்ஸ எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றது. ஜஸ்ட் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் வந்து இப்போ ஒரு கார் வாங்குறேன். அந்த கார் வாங்குனேன் அப்படின்னா, என்ட்ட வந்து ஒரு 5 லேக்ஸ் தான் இருக்கு. உடனே நான் 5 லேக்ஸ கட்டி பேமெண்ட்ல நான் அந்த 5 லேக்ஸ் எடுத்தேன். அந்த கார் எடுத்துட்டேன் அப்படின்னா, உடனே என்ன ஆகும்? செகண்ட் ஆர்டர் கான்சிக்வென்சஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒண்ணு சர்வீஸ் விடணும். அதுக்கு பெட்ரோல் போடணும். இப்போ டீசலா இருந்தா அதுக்கு டீசல் அது வேற. அது வந்து கொஞ்சம் பெட்ரோலோட அதிகம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாரி சர்வீசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அதுல சில டிங்கரிங் பண்ணணும். அந்த இது பண்ணணும். கார் எடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேட்டா ஒரு 15,000 ஒரு 10,000. ஓகே, எனக்கு வந்து அது மேஜரா எதுன்னு தெரியாது. எவ்வளோன்னு தெரியாது. பட் கண்டிப்பா 5,000க்கு மேல வந்துரும். ஓகே, கார் வாஷ்ன்னு போனோம் அப்படின்னா, அதுவுமே காசு ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 1000, 2000 மேலயாச்சும் ஆகும்ல. ஓகே, இந்த மாரி செகண்ட் ஆர்டர் கான்சிக்வென்ஸ் நம்ம யோசிக்காம ஒரு லக்ஸரி ஐட்டம எடுக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பா செகண்ட் ஆர்டர் கான்சிக்வென்ஸ் யோசிச்சே ஆகணும். லக்ஸரி ஐட்டம் வாங்க போறோம்னு முடிவாயிருச்சு. ஓகே, லக்ஸரி ஐட்டம் வாங்குறதுனால, அது வந்து நமக்கு என்ன வேல்யூ தருது? லாங் டெர்மா தருதா? இல்ல ஷார்ட் டெர்மா தருதா? இப்ப நான் வந்து ஒரு ஷர்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, அத நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் எவ்வளோ போடுவேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, அது வந்து இப்போ ஒரு கோட், எக்ஸாம்பிள் ஒரு கோட். நான் வந்து ஒரு காலேஜ்ல படிக்கிறேன். ஆர் ஏதோ இடத்துல வேலை பார்க்குறேன். இப்ப வந்து நான் ஒரு ஸ்டேஜ்ல பேசுறதுக்காக ஒரு 3000 ஒரு 5000 மேபி ஒரு 5000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத நான் வந்து ஓகே, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வாங்குறாங்க. நானும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்குனேன் அப்படின்னா, அத வந்து நான் ஒரு இடம் தான் போட போறேன். ஓகே. ஸ்டேஜ்ல ஒரே ஒரு நாள் அந்த மேபி ஒரு சிம்போசியமா இருக்கட்டும், ஒரு கல்ச்சுரல்ஸா இருக்கட்டும், அன்னைக்கு ஒரு நாள் தான் போட போறேன். அதுக்காக நான் அந்த 5000 போட்டு செலவழிச்சேன் அப்டின்னா, இட்ஸ் ராங். அதுதான். அது வந்து எனக்கு அந்த ஷார்ட் டெர்ம் அந்த டைம்ல மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. லாங் டெர்மா எனக்கு அது குடுக்க போறது கிடையாது. ஸோ, ல் ஒரு பொருள் எந்த பொருளா இருந்தாலும் அது நமக்கு லாங் டெர்மா வருதா? சின்ன பொருளா இருந்தா ஓகே. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் இந்த லக்ஸரி ஐட்டம்லாம் வாங்குறப்ப, ஒரு சின்ன பொருள வந்து காசு அதோட காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ, அந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். எனக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் எல்லாத்துக்கும் சொல்லல. மேபி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மனி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேற மாரி இருக்கும். பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து இப்படித்தான்.
ஒரு லக்ஸரி ஐட்டம் வாங்குறோம் அப்படின்னா அது நமக்கு வந்து லாங் டேர்மா யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னா, ஓகே நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி தான் அப்படி கார் வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் கார் வாங்கக்கூடாதுன்னு சொல்லல. அது உங்க பட்ஜெட்டை தாண்டியோ அது ஒரு ஐ மீன் இந்த 5 லேக்ஸ்னா 5 லேக்ஸுக்கே ஒரு கார் வாங்கணும்னு அவசியம் இல்லை. மேபி 4 லேக்ஸ்க்கு வாங்கணும். இந்த மாதிரி தான் நான் சொல்றேனே தவிர வேற எதுவும் கிடையாது. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோதான். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நான் ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னா அந்த காரை வச்சு நான் லாங் டேர்மா போக்குறேன். ஐ மீன் ஒரு 20 இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸ் அதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஓகே ஐ வில் கெட் இட். அதுவும் என்னோட ஆஃபீஸ்க்கு நான் தேவை இருந்தால் மட்டும்தான் நான் வாங்க போறேன். மேபி நான் இப்போ தான் 3rd இயரே படிக்கிறேன். அண்ட் 4th இயர்ல 4th இயர் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு அது யூஸ் ஆகும். மேபி அப்பயும் நான் வாங்க மாட்டேன். பிகாஸ் அதுக்கு பொறுத்து வேலைக்கு போய் ஒரு 25 ஏஜ்ல கண்டிப்பா வாங்கும். பட் ஒரு இன்னும் 3 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ்ல கண்டிப்பா வாங்கணும். அதுக்கான சைடு ஹஸ்டல் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதையும் அது சக்சஸ் ஆன உடனே நம்மளுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ண தான் போறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பட் நான் ஏன் வந்து அது பண்றதா நான் இங்க சொல்ல மாட்டேன் அப்படின்னா, ஐ மீன் அது மேபி அது சக்சஸ் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா, அது வந்து நீங்களும் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கும் சக்சஸ் ப்ரோ நீங்க சொல்லி தான் ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துடும். பட் நான் வந்து ஏன் சொல்றேன்னா ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் சொல்ல மாட்டாங்க. பட் நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அது சக்ஸஸ் ஆன பிறகு கண்டிப்பாக சொல்கிறேன். பட் இப்பயுமே நிறையா வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னெல்லாம் பண்ணுறேன்றதையும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் யாருமே பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் ஃபியூச்சர். தேர்ட் ஒன்று வந்து ஆல்டர்னேட்டிவ். இப்போ நான் ஒரு லக்ஸரி ஐட்டம் வாங்க போகிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக அதோட ஃபியூச்சர்ஸ் வச்சு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நான் ஐஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னா அது பெஸ்ட்டான ஆல்டர்னேட்டிவ் ஆண்ட்ராய்டு. ஓகே பட் என்ன ஃபோனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் கால் பேச போகிறோம். எனிதிங் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ண போகிறோம். அடுத்து சேட் பண்ண போகிறோம். அடுத்து சம்திங் மூவிஸ் பார்த்துட்டு நம்ம தூங்க போகிறோம். இதை தான் பண்ண போகிறோம். அதையும் தாண்டி சம்திங் நம்ம டாக்குமெண்ட் சேவ் பண்ண போகிறோம். இதுதான் நடக்கும். பட் இதுவே ஒரு வந்து இதையும் ஆண்ட்ராய்ட்லையும் பண்ணலாம், ஐஃபோன்லையும் பண்ணலாம். ஸோ எதுக்கு அது தேவையில்லாமல் லக்ஸரி ஐட்டம் வாங்கிட்டு ஐ மீன் நான் சொல்றது எல்லாமே நம்மகிட்ட கரெக்டா அது அந்த அளவு தான் காசு இருக்கு. அது வந்து ஒரு ஃபினான்ஷியலி நம்மளை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. அதோட பர்பஸ் ஐ மீன் நீங்க வாங்குறது எல்லாமே ஒரு பிராண்டை தான் வாங்குறீங்களே தவிர மிச்சப்படி அதை தாண்டி ஒரு விஷயமே அங்கே ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்றேன். அது வந்து ஒரு பிராண்டு, அது வந்து ஒரு டாப்பான பிளேஸ், அது ஒரு லக்ஸரி ஐட்டம்னு நம்மளோட மைண்ட் செட்ல ஒரு ஃபிக்ஸ் ஆயிட்டோம். மீன் ஃபிக்ஸ் பண்றாங்கன்றத விட நம்ம ஃபிக்ஸ் ஆயிட்டோம். அதான் உண்மை. ஸோ ஓகே அந்த ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஸ்விட்ச் பண்ணுறதான் ஐ மீன் அதெல்லாம் அதுக்கு ஸ்விட்ச் பண்ணி உடனே அதை சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியான்னு எனக்கு தோணுது. பிகாஸ் நான் அவ்வளோ காசு போட்டு ஐஃபோன் வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஒரு அமௌண்ட் ஆஃப் மணியை நான் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆல்டர்னேட்டிவ் ஒரு திங் வாங்க போறீங்கன்னா அதோட ஃபியூச்சர் வச்சு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, எது காஸ்ட் கம்மி அப்படின்றத பார்த்து வாங்க. ஓகே லாஸ்ட் ஒன், எதுக்கு இந்த டிசிஷனுக்கு நீ வந்த, எதை வச்சு நீ இதை வாங்கலாம்னு யோசிச்ச அப்படின்னு தயவு செஞ்சு இது யோசிங்க. ஒன்று நீடா இல்லை இம்பல்ஸா. எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து ஒரு 1 இயருக்கு அப்புறம் நான் வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐஆர்சிசின்னு ஒரு 1 இயர் இருக்கு. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து அவன் ஒரு டாப் கம்பெனில பிளேஸ் ஆயிட்டான். அதுவும் இல்லாமல் அவங்க ஃபீட் சைட்ல இருந்து கொஞ்சம் மணி வாங்கி கொஞ்சம் ஐஃபோன் வாங்கிட்டான். ஓகே அவனை பார்த்து நான் ஐஃபோன் வாங்கினா அது இம்பல்ஸ். ஐயோ என் ஃப்ரெண்டு வச்சிருக்கான் நானும் வச்சிருக்கணுமே அப்படின்றத ஒரு சின்னதா ஒரு ட்ரிகர் ஆகி நான் வாங்குறேன் அப்படின்னா இம்பல்ஸ் பையிங். அதுவே எனக்கு ஐஃபோன் அந்த இடத்த முக்கியம் அப்படின்னா அப்படின்னு ஒரு இடம் இல்லை. நான் அதான் உண்மை. அப்படி ஒரு இடம் ஐ மீன் இப்ப அத்தியாவசியமா ஐ மீன் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அப்படின்ற ஒரு இடம் இருந்துச்சுன்னா அதான் நீடட். ஸோ இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதனால நீங்க இந்த டிசிஷனுக்கு வந்தீங்கன்றத யோசிச்சு பாருங்க. அண்ட் அட்லாஸ்ட் இது எல்லாமே எங்க பேஸ்ட் ஆகி இருக்கும் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் அண்ட் பட்ஜெட் இதுல தான் பேஸ் ஆகி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே லக்ஸரி ஐட்டம் வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க இந்த விஷயமா அவன் கரெக்டா இருக்கா அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை.